வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வருவது ஏன்? நண்பகல் உணவை நன்றாகச் சாப்பிட்டபின் அசத்தலுடன் வரும் அரை தூக்கம் எதனால் வருகின்றது என்பதற்கான அறிவியல் உண்மையை பார்ப்போம். நமது உடலின் அனைத்து பாகங்களின் திசுக்களுக்கும் தேவைப்படும் குளுக்கோஸ் முதலிய சத்துக்கள் நாம் உண்ணும் உணவிலிருந்து கிரகிக்கப்பட்டு அதனுடன் ஆக்சிஜன் சேர்ந்து சுமார் 5 லிட்டர் அளவு கொண்ட இரத்த ஓட்டத்தின் மூலம் உடலெங்கும் எடுத்துச் செல்லப்படுகின்றது. உடலின் அனைத்து பாகங்களுக்கும் தேவையான ஆக்சிஜன் மற்றும் உயிர் சத்துக்கள் அந்தந்த நேரங்களில் அதன் தேவைக்கு ஏற்ப பிரித்து கொள்ளப்படுகின்றது. இயல்பான நிலையில் இதயத்தில் இருந்து பம்ப் செய்து அனுப்பப்படும் இரத்தத்தில் 1/3 பகுதி கல்லீரலுக்கும் 4/1 பகுதி சிறுநீரகத்திற்கும் 1/6 பகுதி மூளைக்கும் ஆக மொத்தமாக இரத்த ஓட்டத்தின் 3/4 பாகம் இந்த 3 உறுப்புகளுக்கும் சென்று விடுகின்றது. இந்த 3 முக்கிய உறுப்புகளுக்கும் அனுப்பப்பட்ட இரத்தம் போக எஞ்சிய 1/4 பகுதி இரத்தம் மட்டுமே தசை மற்றும் பிற உறுப்புகளுக்கு அதன் அப்போதைய தேவைக்கு ஏற்ப பிரித்து கொடுக்கப்படுகின்றது. நாம் உணவு உண்டபின், குறிப்பாக உடல் களைப்படைந்துள்ள நண்பகல் உணவுக்கு பின்னர் நன்றாக உணவு சாப்பிடும் பொழுது அந்த உணவை செரிமானம் செய்து அதனை உயிர் சத்துக்களாக மாற்றி இரத்தத்துடன் கலப்பதற்கு வயிற்று பாகத்திற்கு மிக குறுகிய காலத்திற்கு மிக அதிகமான இரத்தம் தேவைப்படுகின்றது. இந்த அவசர தேவையை கருத்தில் கொண்டு நுரையீரல் மற்றும் இதயம் நீங்களாக மற்ற அனைத்து உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் குறைக்கப்பட்டு மூளையும் தனது செயல்பாட்டினை குறைத்து கொண்டு அதிகமான இரத்தம் வயிற்று பாகங்களுக்கு அவசரமாக அனுப்பப்படுகின்றது. இவ்வாறு மூளை உட்பட அனைத்து அவயவங்களும் தமது ஆக்சிஜன் தேவையை குறைத்து கொண்டு ஓய்வெடுக்க விரும்புவதால் நம்மை அறியாமலேயே அசத்தும் தூக்கம் நம் கண்களை தழுவிக்கொள்கின்றது. நன்று நண்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.